ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டஃப்டு சீஸ் பிரெட். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த மசாலாவும் சால்ட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா சேரணும். அந்தளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாம் சீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின சீஸ் இந்த இதில் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இதை பிசைஞ்சு ரெடி பண்ணிடுங்க. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சின்ன சின்ன பால் செய்ய போகிறோம். பால் எப்படி அப்படின்னா ஓவல் ஷேப்க்கு நம்ம செஞ்சு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கையில் லைட்டாக உருட்டி சைடில் நீங்கள் அழுத்தினீங்கன்னா இந்த ஓவல் ஷேப் வந்துடும். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒன்று. அதனால் நீங்கள் அதை டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி செஞ்சு காட்டுறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட சைட்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சைடு நல்லா ஃப்ரை ஆகிடும். அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இப்போது 2 பீஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக தண்ணி தொட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தடவுறேன். ஏன் இந்த மாதிரி தடவுறோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்டஃப்பி வச்சு க்ளோஸ் பண்ணும்போது ப்ரெட் 2ம் நல்லா ஒட்டிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃப் வெளியில் வராது. இந்த மாதிரி தண்ணி தொட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். இதை வச்சு இன்னொரு ப்ரெட் எடுத்து அது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி அந்த சைட்ஸில் நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரெட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி உங்களோட விரலை வச்சு நல்லா சைட்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது நல்லாவே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லா இடமும் நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம பொரிச்சிடலாம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போடலாம். ப்ரெட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அது நல்லா ப்ரௌனிஷாக செவந்து வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் திருப்பும்போது ரொம்ப பார்த்து செய்யுங்க. அவசரமாக செஞ்சிங்கன்னா அது உடஞ்சிரும். உங்களுக்கு ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரெட்டு கொஞ்சம் ஆயில் நமக்கு எடுத்துக்கும். அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நல்லா டிஷ்யூ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும். அந்த ஆயில் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் அந்த இது மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே உங்களால் சாப்பிடவே முடியாது. இப்போது ஸ்டஃப்டு சீஸ் பிரெட் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே நல்லா எல்லாமே குக் ஆகிடுச்சு.
சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ஒரு டிஷ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.